வணக்க மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி டிகேதார் இது யாருக்கான ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு தன்னோட கட்டுமான பணிகளை சீக்கிரம் முடிக்க அவங்களுக்கான தேவையான ஊழியர்களை எந்த விதமான ஊழியர்கள் வேணும், எத்தனை பேர் வேணும், எந்த ஊதியத்தில் வேணுன்றதை அவங்க இந்த ஆப்பில் ரோலப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள இந்த ஊழியர்களை வச்சிருக்கிற கான்ட்ராக்டர்ஸோ சப்கான்ட்ராக்டர்ஸோ இல்லை தனிப்பட்ட முறையில் கூட உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதனால நீங்கள் மேனுவலாக தேடி அலையிற நேரத்தை மிச்சப்படுத்தி உங்கள் வேலைகளை சீக்கிரம் முடித்து உங்களோட லாபத்தையும் நீங்கள் பெருக்கலாம், உங்கள் வேலைகளை முடித்த அந்த சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம். ஸோ சீக்கிரமே இந்த ஆப்பில் பதிவு பண்ணுங்கள். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். காந்தாரா சாப்டர் 1 த லெஜெண்ட். ரிஷப் ஷெட்டி, ருக்மணி வசந்த், ஜெயராம் மற்றும் பலர் நடித்து அஜினேஷ் லோக்நாத் இசையில் ரிஷப் ஷெட்டி இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஹோம்பலே ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பல ராஜா காலத்து கதையை காட்டினது தான். தன்னோட நிலத்துக்காக போராடுற அந்த நிலத்துக்கான மக்களுக்கும் எந்த நிலமாக இருந்தாலும் அது என்னோட நிலம்னு ஆசைப்படுற ஒரு அரசனுக்கும் இந்த 2 பேருக்குமான ஒரு சண்டை தான் இந்த கதை. இதை கொஞ்சம் பேறுபட்டு வேறு விதமாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. சிம்பிள். எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சது முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ, கிராண்டியோர்னு சொல்லலாம். ராஜா காலத்து கதை என்ன பெருசாக அவங்க காட்டிட போகிறாங்க அப்படின்னு வரும்போது, அந்த ஊர் சம்மந்தப்பட்டதில் அந்த அரண்மனைகள் எப்படி இருக்கும், ரொம்ப மிகைப்படுத்திலாம் பாகுபலியிலலாம் பார்த்தீங்கன்னா பில்லரே அப்படியே 8 தூரத்தில் இருக்கும், வானத்தை தொட்டு நிற்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அப்படிலாம் காட்டாமல் ரொம்ப அந்த ஒரு அரண்மனை மாதிரி தான் இருக்கும். பட் அதுவுமே பிரம்மாண்டமாக இல்லைன்னாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகியலாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த துறைமுகம்னு ஒரு விஷயம் அவங்க காட்டினதுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த கிராண்டியோர் காட்டுறது வெறும் அரண்மனை துறைமுகம் மட்டும் நிற்காம ஒரு சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி அந்த காட்டை காட்டும் போதும் சரி, அங்கே உள்ள அந்த விலங்குகளை காட்டும் போதும் சரி அற்புதமாக இருந்தது. ஸோ முதல்ல அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ, அந்த கிராண்டியோராக அவங்க மேக் பண்ணது. ரெண்டாவது இந்த படத்தோட விஎஃப்எக்ஸுக்கு இதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் சொதப்பி இருந்தால் கூட நம்மளுக்கு என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒட்ட முடியாது. பட் இதில் விஎஃப்எக்ஸ் ஒரு சில இடங்களை தவிர மற்ற எல்லா இடங்களுமே சிறப்பாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரும் பாராட்டு நம்ம சொல்லி ஆகணும். மூணாவது இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. காட்டுக்கும் அரண்மனைக்கும் நடுவில் நடக்கிற ஒரு விஷயம் தான் இந்த படம். ஸோ அந்த பயணத்தை அவங்க ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி போர் சண்டைகளுமே முடிஞ்ச லெவலுக்கு நம்மளுக்கு அந்த போர் சண்டைகள் இப்படி தான் இருக்குன்றதை நம்ப வைக்கிறதுக்கு பெரும் முயற்சி எடுத்திருக்காங்க. அது நம்பத்தகுந்த அளவுக்கு தான் இருக்குது. சண்டை காட்சிகள் மிக பிரமாதமாக இருந்தது. சினிமாட்டோகிராஃபிக்கு அடுத்து நான் சொல்ல போனோம்னா சண்டை காட்சிகள் மிக பிரமாதமாக இருந்தது. அந்த ராஜா காலத்து கதைக்கான அந்த சண்டை காட்சிகள் எப்படி இருக்குமோ தன்னோட ஹீரோவோட மாசையும் காட்டி ரொம்ப பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு சண்டை காட்சிகள் கண்ணெடுக்க முடியல அப்படி இருந்தது. அதுக்கு ஈக்குவலானது கலை இயக்கம். ஏன்னா இந்த மாதிரி பழங்காலத்து கதைன்னு வரும்போது அவங்களோட வேலை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை ரொம்பவே பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன விஷயத்தில் கூட ரொம்ப கவனம் செலுத்தி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆர்ட் டைரக்ஷனும் நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் டெக்னிக்கலி ஒன்று சொல்லிட்டு வரேன். ஸோ அதுக்கடுத்து இசை ஆக்சுவலாக பாடல்கள்னு வரும்போது எனக்கு மேபி தமிழில் பார்த்தனால அந்த பாடல்கள் பெருசாக எனக்கு ஒட்டலை. ஆனால் வழக்கம் போல் அந்த காந்தாரா படத்தில் இருந்த அந்த வராகி ரூபம் சாங் பிரமாதமாக இருந்தது. அதை பிளேஸ் பண்ண விதமும் நல்லா இருந்தது. மற்றபடி இந்த பின்னணி இசை ஒரு பெரும் பங்காற்றிருக்குன்னு சொல்கிறோம். காந்தாரையும் எப்படி நம்மளுக்கு ஒரு பூஸ்டம் இருந்ததோ, பின்னணி இசை இந்த படத்துலையுமே கொஞ்சம் கூட சளைச்சதில்லை. அந்த படத்துக்கு இன்னும் மென்மேலும் வேலை பார்த்துருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருந்திருக்குன்னு சொல்லணும். பிரமாதமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த நடிப்பு, இயக்கம். ஆக்சுவலாக ரிஷப் எழுத்து, இயக்கம், நடிப்பு இது மூணுத்தையுமே அவர் கொண்டு வந்திருக்காரு. அவர் அது எப்படி பண்ணார் அப்படின்றது ஒரு பிரமிப்பு தான். நடிப்புலையும் குறை வைக்கல, இயக்கத்துலையும் குறை வைக்கல. ஸோ நடிப்புன்னு வரும்போது மற்ற நடிகர்கள், இந்த படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள் அனைவருமே அந்த ரோலுக்கு ரொம்ப ஜஸ்டிஃபைடாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. கொஞ்சம் கூட நம்மளுக்கு அந்த கேரக்டரை தாண்டி அந்த 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 கேரக்டருக்குள்ளே இருக்கிற அவங்கள தெரியவே இல்லை. அந்த கேரக்டராக தான் தெரிஞ்சாங்க. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். முக்கியமாக ஹீரோயினோட அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடியான ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் அவங்களோட நடிப்பு பிரமாதமாக இருந்தது. ஜெயராமோட ஆக்டிங்கும் பிரமாதமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி ஜெயராமோட மகனாக வர வில்லன் அவரோட ஆக்டிங்குமே ஒரு ஊதாரித்தனமாக இருக்கிற ஈகோக்காக போராடுற ஒரு இளவரச கேரக்டர் தான். மன்னனா பட்டாபிஷேகம் பண்ணாலுமே அவன் அப்படியே தான் இருப்பான். அதுக்கப்புறம் அவன் நடத்துகிற விஷயம் அது ரொம்பவே அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஹீரோவோட வர நண்பர்களாக இருக்கட்டும், அவங்களோட குடும்பத்தில் நடித்தவங்களாக இருக்கட்டும், ஆக்டிங்னு வரும்போது ஒருத்தர் கூட நம்ம குறைய சொல்ல முடியாது. பிரமாதமாக இருந்தது. ஸோ நடிப்பில் எல்லாரோட ஆக்டிங்குமே பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி இயக்கம், த கேப்டன் ஆஃப் தி ஷிப், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சிறந்தவ இருக்குன்னு சொல்லலாம். கதைன்னு எடுத்துக்கிட்ட போது அதை தாண்டி நம்மளால் பெருசாக எதுவும் காட்ட முடியாது. ஒரு நிலத்துக்கான சண்டை தான். பட் அந்த நிலத்துக்கான சண்டையில் தெய்வத்தை எந்த அளவுக்கு உள்ளே வச்சு அதை ரொம்ப பெருசாக வியாபிக்காமல், ஒரு தெய்வம்னு வரும்போது ஒரு கம்யூனிட்டி சாராரை மட்டுமே கொண்டு போய் வேறு லெவலில் வைக்காமல் அந்த பொது இதில் கொண்டு காட்டினது ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. படம் ட்ரைலர் பார்க்குறப்ப நிறைய பேருக்கு கேள்வி இருந்தது. அதுதான் எனக்கு இதை கொஞ்சம் தவிர்த்துக்கலான்ற விஷயத்தில் நான் சொல்ல போகிறேன். பட் இந்த
டுவர்ட்ஸ் அந்த பாசிட்டிவ் திங்னு வரும்போது படம் நெருக வந்துட்டு அந்த அவங்களோட அந்த பார்ட் ஒன்ல காட்டின அந்த தெய்வத்தோட சிறப்பு அதிகமாக காட்டியிருப்பாங்க, அதை ரொம்பவே செம்மையாக காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் அந்த ரைட்டிங்குமே நல்லா இருந்தது, எண்டுமே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ அந்த இயக்கம் இதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ எல்லாமே சொல்லியாச்சு, இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா விதத்துலையுமே நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு. நீ எதை நல்லா இல்லைன்னு சொல்ல போகிற அப்படின்ட்டு தானே கேட்குறீங்க. சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன மாதிரி ஒரு ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்கிறத விட டிஜிட்டலி உங்களோட பிஸ்னஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் ப்ரெசென்ட் டென்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் எந்த விதமான ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அது நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்தாலும் சரி, இன்ஃப்ளூன்சராக இருந்தாலும் சரி, உங்களோட பிஸ்னஸ் எந்த விதமாக இருந்தாலும் சரி, டிஜிட்டலி பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இன்றைக்கி நம்மளோட ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் அது எப்படி செய்கிறதுன்றதுல நிறைய பேருக்கு தடுமாற்றம் இருக்குது, நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது, யாரை நம்புறதுன்றதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி உங்கள் கன்ஃபியூஷன்ஸ்க்கும் உங்கள் தடுமாற்றத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பதில் தான் இந்த ப்ரெசென்ட் டென்ஸ். நீங்கள் இவங்ககிட்ட போனீங்கன்னா உங்களோட கேள்விகள் மட்டும் இல்லை, உங்களோட குழப்பங்கள் மட்டும் இல்லை, உங்களோட பிஸ்னஸுமே நீங்கள் எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ, மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க சிறப்பமாக செய்வாங்க. மேலும் ஏதாவது உங்களுக்கு விஷயத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே நான் அந்த லிங்க் தரேன், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் மட்டும் இல்லை, உங்களோட கன்ஃபியூஷன் மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ காந்தாரா எனக்கு இன்னும் என்ன இதில் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு மாதிரி எதாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுன விஷயங்கள். இது வந்து நான் ஒரு ஜென்ரலைஸ் பண்ணாமல் எனக்கு இருக்கிற சந்தேகம் மட்டும்தான். காந்தாரா ஏன் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சென்றடைஞ்சது, எல்லா மக்கள்கிட்டையும் எல்லா ஊர்லேயும் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா, அவங்க வணங்குற தெய்வங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிற தெய்வங்கள் யாருன்னா அந்த மண்ணுக்கான தெய்வங்கள், குல தெய்வங்கள் நம்ம வழிபட்டு வந்தவங்க தான். ஸோ அப்பேற்பட்ட தெய்வங்களை சார்ந்து காட்டும் போது அது ரொம்ப ஈஸியாக மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகிச்சு. அது கனடாவில் எடுத்த கதையாக இருக்கலாம், அந்த கனடாவில் வணங்குற தெய்வமாக இருக்கலாம், அதெல்லாம் அவங்க கண்டுக்கல. அதை வந்து நம்மளோட தெய்வமாக அவங்க ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. பட் இந்த படம் பேன் இண்டியா பெரிய லெவலில் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லும் போது அது கடைசியாக 2 பேர் தான், ஒன்று பெருமாள் இல்லைனா இந்த பக்கம் சிவன், இந்த 2 பேரை மட்டும்தான் இவங்க வந்து கனெக்ட் பண்ணிக்க எடுத்துக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. இந்த படத்துலையுமே வந்து இந்த தெய்வங்களெல்லாம் தாண்டி பெரும் தெய்வம்னு காட்டுற இடத்துல வந்து சிவம் அப்படின்ற சிவனை வந்து காட்டியிருப்பாங்க. அதை நான் தப்பு சொல்லலை, பட் அதை ஏன் வந்து அது வலுக்கட்டாயமாக திணிச்ச மாதிரி எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. ஏன்னா அந்த கதையோட ஆரம்பத்துலேருந்து அந்த காக்க வந்த ஒரு தெய்வமாக தான் அந்த தெய்வத்தை காட்டியிருப்பாங்க, அவங்களோட தெய்வத்தை காட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே மேலே அப்படின்ற ஒரு இடத்துல வரும்போது சிவனை காட்டினது எனக்கு கொஞ்சம் அந்த ஒரிஜினாலிட்டியை கில் பண்ணிட்டாங்களோ, கதைக்காண்டி பிஸ்னஸ்க்காண்டி இந்த அவங்களோட அந்த மெயின் ஒரிஜினாலிட்டி மக்கள்கிட்ட விருப்பப்பட்ட அந்த விஷயத்த கொண்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கலாம். அந்த சிவனை அவங்க காட்டினது தப்பு இல்லை, பட் அதை தாண்டி இவங்க இந்த தெய்வத்தங்களோட பவரையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக காட்டியிருக்கலாம் அப்படின்றது என்னோட மன வருத்தம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு உங்களோட பொறுமையை ரொம்பவே சோதிக்கும். ஏன்னா எதை நோக்கி இந்த கதை ட்ராவல் பண்ணுது, எங்கே நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நீங்கள் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. பட் அது என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அது நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்ம பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் ஓகே, அது டுவர்ட்ஸ் இந்த ப்ரீ இன்டர்வல் போர்ஷன்ல தான் நல்லா இருக்கும், அது ஓகேவா இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப என்னடா இது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்லோ பேட்டர்னாக தான் கொண்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் தவிர்த்துக்கலாம். இன்னுமே அந்த ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக கொண்டு போயிருக்கலாம். 2 மணி நேரம் 50 நிமிஷம்ன்றத ஒரு 2 மணி நேரம் 30 நிமிஷம் வரும்போது இன்னுமே மக்களுக்கு அந்த ஷார்ட் ஆகும்போது படம் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும். பட் டு பி ஹானஸ்ட் இந்த ஃப்ளாஸ் எல்லாம் தாண்டி இந்த படம் வந்துட்டு படமாக பார்க்குறதையும் தாண்டி ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கதைன்றது ஒன்று புதுசாலாம் அவங்க சொல்லிடல, நான் சொன்ன மாதிரி. பட் அது ஸ்டில் அது தியேட்டரில் பார்க்குறப்போ அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் கொடுக்குறது. யார் இந்த படம் பார்க்கலாம்? நான் சொன்ன மாதிரி காந்தாரா படம் பிடிச்சவங்க, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் அதுக்குள்ளே கதையோட்டத்தோடு இருக்கிறப்போ நான் பார்ப்பேன் பாருங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெய்வத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லைனாலும் படங்கள் இந்த மாதிரி பார்க்க விருப்பப்படுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்க போகலாம். அண்ட் தென் ஆப்வியஸ்லி எனக்கு வந்து படம் பார்க்குறது, எனக்கு வந்து படத்தையும் கதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக நான் தியேட்டரில் பார்க்குற அந்த ஃபீல் கொடுக்க வேண்டிய படமாக இருக்கும். அது எந்த மாதிரி கதையாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கொண்டு போயிருந்தாங்கன்னா நான் உட்காந்து பார்ப்பேன்னா அவங்க பார்க்கலாம். யார் பார்க்க வேண்டாம்னா இவங்களை தவிர வேறு யாரும் பார்க்க வேண்டாம். அவங்க போய் பார்த்தா கூட அவங்களுக்கு பெருசாக இது கனெக்ட் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் ஸ்ட்ரிக்ட்லி இது வந்து ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படம் தான். ஓடிடியில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் உங்களுக்கு இந்த ஃபீலை கொடுக்காது. ஸோ பெட்டர் தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஸோ எனக்கு இந்த படம் இந்த அளவுக்கு மஜாவாக கூல் பம்ஸாக வேறு லெவலில் இருந்ததுன்னா 100க்கு நான் 80 கொடுப்பேன். தாராளமாக வந்து எனக்கு அங்கே கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்த படம் ஒர்த்து தான். உங்களுக்கும் அது கிடைக்கும் நான் நம்புறேன். ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள். சாதாரண மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு நல்ல திரைப்படம், வேறு ஒரு நல்ல விமர்சனம், வேறு ஒரு முன்னோட்டத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன். காதகன் இது நம்ம ஷோ ட்ரீலேருந்து போச்சு.